ஃப்ரெண்ட்ஸ் ரெடிகாஸ் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் நேர் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே மீனாவுமே ரோகிணியை பார்த்துட்றாங்க. பார்த்ததும் பயங்கர கோபமாகவும் அங்கே ரோகிணி கிட்ட போயிட்டு ரோகிணி கிறிஷ் உன்னோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகவும் அங்கே ரோகிணியை பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் இப்படியெல்லாம் விட மாட்டேன், எல்லார்கிட்டையும் இங்கே முத்துக்கிட்ட எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா போயிட்டுருக்க உடனே அங்கே ரோகிணியும் மீனா நீ இந்த விஷயத்த எல்லார்கிட்டையுமே சொன்னா என்ன நீ உயிரோடையே பார்க்க முடியாது, கண்டிப்பாக நான் செத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க அங்கே ரோகிணியுமே. அதுக்கப்புறம் அங்கே மீனாவுமே யோசிச்சுக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணியங்க அம்மாவுமே அங்கே போயிட்டு மீனா அங்கே அவள் பண்ணது தப்பு தான், நீ அவளை மன்னிச்சுக்கோ இது மீனா, அவள் ஏதோ தெரியாமல் இந்த ஒரு 10 தப்பை செஞ்சுட்டா, அவள் வாழ்க்கையே நாசமாக போயிடும், நீ இது மாதிரி யார்கிட்டையும் சொல்லாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு எல்லார்கிட்டையும் மறைச்சிட்டு இப்படியெல்லாம் இருந்திருக்காளே, இவளை நான் வீட்டில் சொல்லலைன்னா நானெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனேங்க அவங்க அம்மா இது ரோகிணி அவங்க அம்மா ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கவும் உடனேங்க ரோகிணியும் மீனா என்னை மன்னிச்சுக்கோ மீனா, என்ன நான் செஞ்ச தப்புக்கு என்னை எவ்வளோ வேணா அடி, ஆனால் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரோகிணியுமே. அதுக்கப்புறம் மீனாவுமே யோசிச்சு பார்த்துட்டு இங்கே கிறிஷோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அவனை ஒரு ஹாஸ்டலில் போயிட்டு சேர்த்துட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தான், அப்போ கூட உன்னோட சுயரூபத்தை நீ வெளியே வராமல் ஒரு பாவம் பண்ணி கூட பார்க்காம அவனை அந்த ஹாஸ்டலில் சேர்த்துட்டு அவன் எவ்வளோ வழி அனுப்பிச்சிருப்பான். அம்மாவை அங்கே கிட்டே வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு அந்த பையனோட வாழ்க்கையும் நீ கெடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்க. ரோகிணியும் மீனா நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மீனா, என்ன மன்னிச்சிக்கோ, ஏன்னா கிறிஷ் என்னோட பையன்தான், இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தேன்னா அந்த வீட்டில் என்ன வச்சிருக்கவே மாட்டாங்க, அவனோட லைஃப்பும் ஃபாயில் ஆகிட்டு இருக்கும், அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லலை, என்னை மன்னிச்சுக்கோமினா, நான் எல்லாருக்கிட்டையும் நிறைய பொய் சொல்லியிருக்கேன், ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இங்கே கிறிஷுக்குனால தான் இந்த பொய்யெல்லாம் நான் சொன்னேன், கிறிஷ் நல்லா படித்து நல்லா ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன், என்னை மன்னிச்சுக்கோ மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மீனாவுமே ரொம்பவே கோவமா ரோகிணி நீ எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு என்னை மறைக்க சொல்கிற, இந்த விஷயம் நான் மனசுலேயே வச்சுட்டு இருந்தாலுமே இந்த விஷயத்த நான் எப்படி சொல்ல முத்துக்கிட்டேயும் எங்கள் அத்தைக்கிட்ட எங்கள் மாமா கிட்ட நான் சொல்லாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. மீனா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஸ்ருதி எங்கே மீனா எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரல, வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜியும் ஸ்ருதி எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாம் அங்கே ரோகிணியும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ரோகிணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜியுமே பார்த்தீங்கன்னா முத்து கூடயே வராரு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே தடைக்க பார்க்குறாங்க. அங்கே முத்து ரொம்பவே பதட்டமாகவும் மீனாவை தடைக்கிட்டு இருக்க. மீனாவுமே நான் இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே மீனாவுமே கிளம்பவும் உடனே இங்கே ரோகிணி மீனா நான் மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீ இது சும்மா நினச்சிக்காத, நான் உண்மையிலே சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் மேலே சத்தியமாக நீ இந்த விஷயத்த எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டுனா என்ன நான் கண்டிப்பாக சாக தான் போகிறேன், ஏன்னா இந்த விஷயத்த தெரிஞ்சு என்னை வெளியே அனுப்ப போகிறாங்க, கிறிஷோட வாழ்க்கையும் நாசமாக போகுது, இதுக்கு மேலே நான் அங்கே உயிரோடு இருந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாகிறதுக்காக இது குளத்தை நோக்கி போகிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே திரும்பி வந்து நிற்கவும் உடனே எங்கள் ரோகிணி எங்கள் அம்மாவும் மீனா இந்த விஷயத்த எப்படியாவது நீ இந்த வீட்டிலேருந்து மறைச்சிரு மீனா, அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா அங்கே ரோகிணியோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிடும், அங்கே கிறிஷுமே அவளை நம்பி இருக்கான், கிறிஷுமே நல்லா படிக்கணும், அவனோட வாழ்க்கையே போயிடும் மீனா, நீ யோசிச்சு பாரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கவும் உடனே மீனாவும் என்னம்மா நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ட்ராமா ஆடிக்கிட்டு எங்கள் குடும்பத்தையே ஏமாத்துந்து இல்லாமல் இந்த விஷயத்த மறைக்க சொல்கிறீங்களே, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இது பின்னாடி இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னன்னு நினைப்பாங்க, இது ரோகிணி பண்ணது சின்ன காரியமா, இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி வச்சுட்டு அவள் இந்த விஷயத்த மறைக்க சொன்னால் நான் எப்படி மறைப்பேன், இந்த விஷயம் வீட்டுக்கெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா இது பெரிய பிரச்சனையே ஆகும், ரோகிணி பண்ணது சின்ன காரியம் இல்லை பெரிய காரியம், இங்கே வீட்டில் எத்தனை பொய் சொல்லி வச்சிருக்கா தெரியுமா, அவள் பணக்காரின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கா, அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க, அவங்க ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சு லாஸ் ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் சொல்லி வச்சிருக்கா. இங்கே ரோகிணியை பற்றி நான் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன், என் மனசும் ஒத்துக்காது, நான் என்னாலாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, பொய்யெல்லாம் நடிக்க முடியாது, நான் உண்மையாக தான் இருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே எங்கள் ரோனி எங்கள் அம்மாவும் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு அங்கே காலிலுமே விழுந்துடுறாங்க. அங்கே
காலில் விழுந்துமே மீனாக்கு நான் இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகுவேன். அம்மா நீங்கள் என் காலெல்லாம் விழாதீங்க, நான் கிறிஷோட வாழ்க்கையை பார்த்து தான் இந்த விஷயத்த நான் சொல்லலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். ஏன்னா ஏற்கனவே கிறிஷ் அங்கே அவங்க அம்மா பக்கத்துலேயே இருந்துமே அங்கே பாசத்தை காமிக்க முடியாமல் அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான். இவங்க நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அந்த பையன் வாழ்க்கை தான் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே முத்துவும் இங்கே ஸ்ருதியுமே பார்த்துடுறாங்க. ரொம்பவே கோபமாகவும் முத்து ஸ்ருதி இங்கே மனோஜுமே பார்த்துட்டு உடனே இவங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே ரோகிணியுமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் உடனே எங்கள் முத்துவும் இது மனோஜும் பார்த்துட்டாங்க. இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவுமே கிருஷி எங்கே என்னடா பண்ணுற, எங்கே பாட்டி கூட வந்துட்டு இருக்கே, பாட்டி இங்கே தான் இருக்காங்க, ரோகிணி இங்கே தான் இருக்கா, என்ன விஷயம் எங்கே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து எதுவுமே தெரியாமல் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது மீனாவுமே அங்கே முத்துவை பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா நீ இங்கே என்ன பண்ணுகிற, என்ன பிரச்சனைங்க, அங்கே ரோகிணி வேற கீழே உக்காந்துக்கிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து கேட்குறாங்க. உடனே மீனாவுமே இவங்க எவ்வளோ பெரிய பொய்யை நம்மக்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்காங்க, கிறிஷ் ரோகிணியோட பையனா, இந்த விஷயமே நம்மளுக்கு தெரியாமல் இத்தனை வருஷமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. இப்போ இங்கே கிறிஷவங்க பாட்டி தான் ரோகிணி அவங்க அம்மாவாம். இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இத்தனை வருஷமாக மறைச்சி நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ரோகிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருக்குது மீனா மேலே. உடனே என்ன சொல்லி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திணறிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மனோஜுமே இதை கேட்டுடுறாங்க. மனோஜுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது ரோகிணி மேலே. ரோகிணி நீ இது மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனக்கு முன்னே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, நான் உன்னை 2ஆம் தரம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேனா, நீ இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே ஏன் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே ரோகிணியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணியும் பயங்கரமாக அழுந்துக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இவங்க சொல்கிறதெல்லாம் போய் நான் உங்ககிட்ட பெரிய இது பொய்யை மறைச்சிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு அங்கே கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கோபமாகவும் முத்தும் நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா, எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உன்னை இந்த வீட்டிலே வைக்க மாட்டாங்க, ஏற்கனவே பணக்காரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் நீ பணக்காரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதும் உன்னை என்ன பண்ணாங்க, ஆனால் உனக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிடுச்சு, மனோஜ் தான் இது கிறிஷ் தான் உன்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அங்கே பெரிய பிரச்சனையே ஆகும், அதெல்லாம் இல்லை, இந்த விஷயத்த இப்போ அம்மா கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்துமே சொல்லலனாலுமே இங்கே மனோஜே சொல்லிடுவாங்க. ஏன்னா மனோஜ் ரோகிணியை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருந்தார். ஆனால் ரோகிணி இது மாதிரி பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். ஆனால் இது மாதிரி ரோகிணி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் தான் இருக்கார் மனோஜுமே. அதுக்கப்புறம் ரோகிணி நீ இது மாதிரி இப்போ தப்பு பண்ணிட்டு எவ்வளோ பொய்யை நடிச்சுக்கிட்டு இருக்க, இந்த வீட்டில் நீ எத்தனையோ பொய் சொல்லியிருக்க, ஆனால் அந்த பொய்யை சொல்லிட்டு ஆனால் ஒரு சத்தியம் ஒன்று பாரு, அதை பார்த்தாவே எனக்கு பயங்கர கோவமாக தான் இருக்குது உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே முத்துவுமே பயங்கர கோபமாகவும் மனோஜ் நீங்கள் இந்த இடத்துல நீ எதுவுமே பேசாத, இது சாமி இருக்கிற இடம், இந்த இடத்துல இவளை வச்சு திட்டினா கூட இந்த பாவம் நம்மளை தான் சேரும், வா நம்ம இந்த விஷயத்த வீட்டில் வச்சு எல்லார் முன்னாடியும் இவளோட சுயரூபத்தை நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்களும் ரோகிணியோட சேர்ந்து இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா, ரோகிணிக்கு ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இவ்வளோ சைலண்டாக இருந்திருக்கீங்களே, உங்களுக்கே கொஞ்சம் உங்களோட பையனாக இருந்திருந்தா அதே மாதிரி ரோகிணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வழி, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த பிரச்சனையே வந்திருக்காது, இத்தனை வருஷமாக இப்படியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களே, இப்போ இந்த விஷயம் இப்போ தெரிய வந்துருச்சு, இப்போ ரோகிணி எவ்வளோ அசிங்கப்படணும், இதுக்கு மேலே அந்த வீட்லேயே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் முத்து ஸ்ருதி எல்லாமே கிளம்பிடுறாங்க. ஸ்ருதிக்கு பயங்கர அதிர்ஷ்டமும் இருக்குது. ரோகிணி அடிக்கடிக்க எங்கேயோ போயிட்டு வருவாங்க, ஆனால் எனக்கு அப்போ தெரியல, ஆனால் இப்போ ரோகிணியோட ஃபுல்லாக கேரக்டர் எல்லாமே எனக்கு தெரியுது, ரோகிணி ரத்தத்தில் ஊறி இருக்கு, அவளுக்கு பொய் சொல்கிறது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே கோயிலுக்குமே கிளம்பிடுறாங்க. அங்கே ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு கண்ணால் தொடச்சிக்கிட்டு அங்கே கோயில் அணையும் போயிடுறாங்க. ஏன்னா கோயிலுன்றதுனால இந்த இடத்துல எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனாவையும் மனோஜ் ஸ்ருதி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயத்த வீட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்கே சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அங்கே பாட்டி நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே முத்து அவங்க அப்பாவும் ஏன் முத்து எங்கே மீனா எங்கே போயிட்டு இருந்தா, மீனா நீ எங்கே போயிட்டு இருந்தா இவ்வளோ நேரமா, நீ இப்போ எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பதட்டமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து அவங்க அப்பாவுமே சொல்லிட்டு இருக்கவும் உடனே அப்பா அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு தான் போயிருந்தா, அங்கே நிறைய கோட்டு இருந்துச்சு அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே சமாளிச்சுட்டு. அதுக்கப்புறம் ரோகிணி மூஞ்சி ரொம்பவே வாடி போயிருக்கு. உடனே இங்கே முத்து அவங்க அப்பா ஏன் ரோகிணி ரொம்ப டல்லாக இருக்க, என்னாச்சு, ஏன் ஜுரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும் இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணியுமே சொல்லிடுறாங்க. அங்கே ரோகிணியை பார்த்து இங்கே மீனாவுமே ரொம்பவே கோபமாகவும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோயிலுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன், இல்லைனா இந்த விஷயத்தெல்லாம் இப்போவே சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணியுமே நம்ம மீனா கிட்ட இவ்வளோ கெஞ்சியுமே மீனா இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே விஜயாவும் ஏன் மீனா இங்கே கோயிலுக்கு தானே வந்திருக்கோம், இங்கே வந்தும் இவ்வளோ லேட் பண்ணுற, தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா நீ, ஆனால் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே சாமி கும்பிட்டு தானே வந்திருக்கோம், எதுக்காக இவ்வளோ நேரம், எல்லாருமே பதட்டமாயிட்டோம், நீ காணோன்னு சொல்லிட்டு உன்னை தடக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுமே எப்பவும் போல் இங்கே மீனாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்தும் அம்மா நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா, மீனாவை திட்டலனா உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நாளே போகாதுங்களா, மீனாவை நீங்கள் திட்டிக்கிட்டே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துமே கேட்குறாரு. உடனே எங்கள் விஜயா அங்கே சைலண்டாக ஆகிடுறாங்க. ஏன்னா அம்மாங்க கோயிலுன்னு பார்க்குறேன், இல்லைனா வேறு மாதிரி எதனா திட்டிடுவாங்க, மீனாவை திட்டாமல் உங்களால் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே முத்து கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவும் வாயை திறக்காமல் அங்கே சைலண்டாக ஆகிடுறாங்க. இங்கே முத்தவங்க பாட்டியுமே ஏன் விஜயா நீ உங்கள் வீட்டில் ராஜாங்கம் பண்ணுற மாதிரி இங்கே கோயிலையும் வந்து இங்கே மீனாவை அடக்கி வைக்கணும்னு பார்க்குறியா, அங்கே மீனா அங்கே கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அவள் கால் வேறு அடிபட்டுட்டு இருக்கு, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், என்ன அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க பாட்டியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே முடிச்சுட்டு அங்கே வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே இங்கே காத்தாலேருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே முத்து அவங்க அப்பாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே ரோகிணி நம்மக்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கா அப்பா, ரோகிணி கிருஷி வந்து ரோகிணி அவங்க பையனாம்பா, அந்த விஷயமே இப்போ தான் எனக்கு தெரியும். இந்த விஷயத்த கேள்விப்பட்டு தான் அங்கே மீனா அங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே ரோகிணியை திட்டிகிட்டு இருந்தா. இதனால தான் அங்கே அது மீனா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இத்தனை வருஷமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இங்கே மனோஜி இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான். இங்கே மனோஜி இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதும் என்னடா சொல்கிற முத்து, இங்கே ரோகிணிக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை இருக்கா, அது கிருஷி தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அங்கே முத்து அவங்க அப்பா கேட்குறாங்க. ஒன்று ஏண்டா அவளை சும்மா விட்ட, அவளை 4 வெளுத்து வாங்க வேண்டியது தானே, அவள் இத்தனை வருஷமாக அவள் பொய் சொல்கிறதான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை நம்மக்கிட்ட இருந்து மறைச்சி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவளை இருக்கிற அவளை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே உட்காந்துக்கிட்டு இப்போ எதுவும் பேச வேணாம், ஏன்னா அங்கே பாட்டிக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போய்ட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம், நீ இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டுட்டு சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, சரிம்மா நான் கிளம்புறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவங்க அப்பாவும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் முத்துவுமே சரி பாட்டி நான் வரேன், பத்திரமா பார்த்துக்கோங்க உடம்பெல்லாம், உங்களுக்கு எதனா பிரச்சனை சொல்லுங்கள், நான் டான் வந்து நிற்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் சரிங்க பாட்டி நான் வரேன், பத்திரமா பார்த்துக்கோங்க, உடம்பெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்லா சாப்பிடணும், நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் இப்போ நல்லா நீங்கள் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் விஜயா எல்லாருமே எங்கள் ஸ்ருதி ரவி எல்லாருமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் பயங்கர கோவத்தோடையும் தான் போகிறாங்க. அங்கே முத்து, மீனா, மனோஜ், ஸ்ருதி எல்லாருமே இங்கே ரோகிணி மேலே பயங்கரமாக கோவத்துறாங்க. ஏன்னா இங்கே இது மன்னிக்க முடியாத ஒரு பொய்யை தாங்க ரோகிணி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொய்யை சொல்லிட்டு அதை மறைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பானது. இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இந்த விஷயத்தை வச்சு இங்கே ரோகிணியை இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டாங்க. இங்கே முத்துவங்க அப்பா பயங்கர கோபமாகவும் அங்கே ரோகிணியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ரோகிணி அங்கே அம்மாவுக்கு ஒன்றுமே பதட்டமாக இருக்குது. அங்கே என்ன பிரச்சனை நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே இருக்காங்க. உடனே கிருஷி பாட்டி அங்கே அம்மாவை அந்த வீட்டிலேருந்து அனுப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷியுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டியுமே
என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. உங்க அம்மா என்ன நிலைமை ஆக போறான்னு தெரியல. இந்த கோயிலுக்கு வேணான்னு சொல்லிட்டு உங்க அம்மா முன்னாடியே என்கிட்ட சொன்னா. ஆனா நான் கேட்காம இங்க இந்த இந்த கோயிலுக்கு வேற கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த விஷயம் வேற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஐயோ! என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ரொம்பவே பதட்டமாவும் கிறிஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஷுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், உடனே முத்துவங்க அப்பா ரொம்பவே கோவமா அங்க ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணிக்கு பயங்கர வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நம்மள என்ன பண்ண போறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாகவும் அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுங்குது. ஏன்னா இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி நினைச்சாங்களோ அந்த விஷயம் அங்கே எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணிக்கு என்ன நிலைமை இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.